தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் 13வது சர்வதேச ஆய்வரங்கம் பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் எஸ்.எம். ஜுனைடீன் தலைமையில் நடைபெற்றது. இதில் இலங்கை, இந்தியா, பங்களாதேஷ், ஆஸ்திரேலியா, மலேசியா ஆகிய நாடுகளின் கல்வியாளர்கள் கலந்து கொண்டார்கள். ஆய்வு மாநாட்டில் ஆஸ்திரேலிய குயின்ஸ்டன் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜி பல்கலைக்கழக பேராசிரியர் அஸ்கருல் கரீம் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். பிரதம அதிதியினால் தென்கிழக்கு பல்கலைக்கழக கல்வியாளர்களுக்கு ஆய்வரங்க நூலும் வழங்கி வைக்கப்பட்டது. கிழக்கு மாகாண சபையின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் உற்பத்தி பண்ணை வளர்ப்பு திட்டங்களுக்காக ஆடு, மாடு, கோழி மற்றும் பறவைகள் என்பன அட்டாளைச்சேனை அரச கால்நடை வைத்தியசாலை காரியாலயத்தினால் வழங்கப்படுகின்றன. அதன் ஒரு கட்டமாக 40 பண்ணையாளர்களுக்கு ஆடுகள் வழங்கும் நிகழ்வு திகவாபி கிராமத்தில் இடம்பெற்றது. ஒரு பண்ணையாளருக்கு 60,000 ரூபாய் பெறுமதியில் 40 பண்ணையாளர்களுக்கு ஆடுகள் வழங்கி வைக்கப்பட்டன. திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள 12 பாடசாலைகளுக்கு நவீன தொழில்நுட்பம் ஊடாக ஆங்கில கல்வியை மேம்படுத்தும் நோக்கில் டிஜிட்டல் உபகரணம் வழங்கும் நிகழ்வு திருகோணமலை மெத்தடிஸ்ட் பெண்கள் கல்லூரியில் இடம்பெற்றது. கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரத்னசேகர பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். வழங்கப்பட்ட உபகரணங்களில் ஸ்மார்ட் போர்டு, மடிக்கணனி மற்றும் டிஜிட்டல் உபகரணங்களும் பாடசாலை அதிபரிடம் கையளிக்கப்பட்டது.